இன்று மாலை புயல் கரையை கடக்கும் நிலையில் மழை மேகங்கள் சென்னையை நோக்கி நகரும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் மற்றும் சென்னை தாம்பரம் இரும்புலியூர் காயத்ரி நகர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களுக்கு மாநகராட்சி சார்பில் ஜேசிபி வாகனத்தில் சென்று உணவு வழங்குகின்றனர். இது தொடர்பான கள விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மீரான் இணைக்கிறார். மீரான், கூடுதல் தகவல். தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் இந்த இரும்புலியூர் காயத்ரி நகர் பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா, மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் ஆகிய இந்த பகுதியில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். தற்போது நம்மோடு அமைச்சர் இருக்கிறார். சார், இப்போ செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெள்ள நிவாரணப் பணிகள் நடக்குது. இந்த பகுதியில் கடுமையாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க சார்? இப்பதான் சொன்ன எடுக்க கேட்கலையே. 2600 இங்கே ஏற்கனவே இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணி பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் நேரம் நம்ம ராஜாலாம் பார்த்துட்டு போனோம். 96 கோடி ரூபாயில் வேலை நடக்குது. இப்போ இந்த ரோடை தாண்டி ஒரு கல்வெட்டு போட்டு வெளியே அனுப்பிச்சிடணும். அது அடையாருக்கு போனோம். அது 80% வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் 20% வேலை இன்னும் 2 மாதத்தில் முடியும். இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா இனிமேல் எந்த காலத்துலையும் இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த வேலையை முடிச்சிருவோம். ரெண்டாவது, இந்த தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 2600 பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாத 74 ஜேசிபி, அது மாதிரி மணல் மூட்டை ஒரு 10,000, டிப்பர் லாரி ஒரு 82, மோட்டர் 38, இப்படி அவசிய தேவைகள் எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குதை வெளியே எடுத்து அனுப்புறது, மணல் மூட்டை போடுறது, மரங்கள்லாம் விழுந்துருச்சுன்னு சொன்னால் அதை அப்புறப்படுத்துறதுக்கு இயந்திர கருவி, இப்படி பல்வேறு பணிகள். ஜனங்களாம் ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க. அங்கங்கே அதிகாரிகள், எல்லா துறையினுடைய அதிகாரிகள் 5 முகாம்கள் போட்டிருக்கிறோம். அது இல்லாத மருத்துவ முகாம்கள் அங்கங்கே போட சொல்லி தலைவரோட இன்றைக்கி உத்தரவு போட்டிருக்காரு முதலமைச்சர். அங்கங்கே வச்சுருக்கிறோம். ஆக இப்போதைக்கு ஓரளவுக்கு நேரத்துலேருந்து சமாளிச்சிட்டோம். இனிமேல் அதிகமாக மழை பெஞ்சால் கூட அந்த பகுதியில் இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்றைக்கி வேகமாக நடைபெறுகிறது. அடையார் ஆற்றை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு கனமழை காரணமாக ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் போயிட்டு இருக்கு. செம்பரவாக்கம் ஏரி வேகமாக நிரம்பிட்டு இருக்கு. இப்போ அந்த பகுதியில் இருக்கிற கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணுகிறது? கரையோரம் இன்னும் எல்லா இடத்துலையும் இது நான் சொல்கிற தாம்பரம் மாநகராட்சி மட்டும் ரைட்டு. மாவட்டம் முழுவதும் எல்லா ஊராட்சி மன்ற தலைவர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், சேர்மனுங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கங்கே எல்லாருக்கும் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குது அங்கே மோட்டர் வச்சாச்சு வெளியேற்றுறதுக்கு. எங்கெங்கே வெட்டி விடுறதுக்கு வேண்டிய வேலை, எங்கெங்கெல்லாம் ஜனங்க பாதிக்கிறாங்களோ அங்கங்கே முகாம்கள். இப்போ கூட மகாபலிபுரத்தில் 10 முகாம்கள் எல்லாருமே சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வர்றோம். இன்றைக்கி எல்லா முகாமில் கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர். இப்போ இங்கே கூட ஒரு 183 பேர், கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே இன்றைக்கி மாவட்டம் முழுவதும் மாநகராட்சியோடு சேர்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, நேரத்தோட பால் தர்றது குழந்தைங்களுக்கு, அந்த பணிகள்லாம் துரிதம், அதாவது ஜனங்களுக்கு பாதிப்பு இல்லாத எல்லா பணியும் சிறப்பாக நடைபெறுது. புயல் கரையை கடக்கும் போது அதிக கனமழை வரும்ன்றாங்க. மற்றபடி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க? பொதுமக்களுக்கு அரசு சார்பில் நீங்கள் கொடுக்குற எச்சரிக்கை என்ன? ஜனங்க வெளியே வரக்கூடாது. காற்று 80 கிலோமீட்டர் அளவில் காற்று அடிக்கின்றாங்க. சூறக்காற்று ஒயர் இருக்கும், வெளியே நின்று பார்த்தா கூட மேலே விழும். அதனால் ஜனங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த பகுதியில் வெள்ள பாதிப்பு காட்சி பகுதியிலே அமைச்சர் தாமு அன்பரசன் ஆய்வு செய்திருக்கிறார். பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புயல் கரையை கடக்கும் பொழுது அதிக அளவு காத்திருக்கணும். பொதுமக்கள் வெளியே வரக்கூடாது. தகுந்த முன்னேற்பாடு ஏற்பாடுகளை அரசு சார்பில் பல்வேறு இடங்களில் செய்யப்பட்டுள்ள என்ற தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். கள விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.